Hi, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம். சோ என்ன அப்படினா இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. டெய்லருக்கு தான் இது மோஸ்ட்லி வந்து டெய்லருக்கு தான் இல்ல கஸ்டமருக்கும் அதாவது கஸ்டமருக்கும் வந்துட்டு இது வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன். என்னன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு கஸ்டமருக்கு காரைக்குடியில இருந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பிளவுஸ் அனுப்புறோம். பாருங்க பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. நார்மல் பிளவுஸ் தான், டிசைன்லாம் எதுவுமே இல்லை. எத்தனை 3 7 8 பிளவுஸ் இருக்கு இதுல. ஸோ அவங்க வந்து பிளவுஸ் மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க. ஒரு பிளவுஸ் மட்டும் நாம எடுத்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க இதுதான் அந்த பிளவுஸ், ஆர்கான்ஸால வந்து எடுத்திருக்கோம். அவங்க கொடுத்த மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க இதுதான் அவங்க கொடுத்த மெட்டீரியல். அதுல வந்துட்டு இந்த ஓரத்துல வந்து லைட்டா ஒரு டார்க் சாண்டல் கலர்ல இருக்கு. சாரி இதே மாதிரி பிளைன்ல சேம் இதே தான் வந்துட்டு சாரி இருந்துச்சா, ரன்னிங்ல தான் இருந்துச்சு. பிக்சரும் அனுப்பிச்சிருந்தாங்க. இதுக்கு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டா எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேபி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா வீடு இங்க லோக்கல் தான். அது லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப இங்கேயே ட்ரையல் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் மீதியை வந்து கொரியர் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அதனால இந்த தடவையை வந்துட்டு அங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த பார்டர் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த மெட்டீரியலுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு ஆர்கான்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்க. இதில் டிசைன்லாம் எதுவும் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேருந்து வந்து அனுப்புறப்போ டிசைன் மட்டும் அனுப்ப சொல்லுவேன். பிளைன் வந்து வேண்டாம், ஏன்னா அங்கே இருக்கிற டெய்லர்ஸ் தைக்கட்டும் அப்படின்னா, ஒருவேளை அங்கே தைக்க முடியாத டிசைனை மட்டும் இங்கே அனுப்புங்க, பிடிச்சிருக்கு இல்லை நல்லா இருக்கு அங்கே இந்த மாதிரி தைக்கிறது இல்லை அப்படின்னா மட்டும் இங்கே அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து கொரியர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, அவங்க லாஸ்ட் டைம் நம்ம வந்து தைச்சு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஒரு 7 8 பிளவுஸ் ஆட்டை தைச்சு கொடுத்துருந்தோம். அதில் டிசைன்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க டிசைன்லாம் போட மாட்டாங்களா, சும்மா தான் பண்ணியிருந்தோம். இது வந்து நான் எப்படி சொல்றது, குறைய சொல்லலை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நாம எடுத்து அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு சாரிக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பஃப் வச்சிருந்தோம், ஹை பஃப் கொடுத்துருந்தோம். எல்போ ஸ்லீவ்ல மேலே வந்துட்டு பஃப் மட்டும் கொடுத்துருந்தோம். அவங்க வந்து பஃப் கேட்டதுனால தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கு அந்த மாதிரி மெட்டீரியலும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருந்து பண்ணி கொடுத்துருந்தோம். பட் அவங்க வேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பஃப் பிடிக்கலையா, ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கு மேலே எனக்கு பஃப் போட பிடிக்கல, எனக்கு வந்து நார்மலாகவே இதை பிரித்து எனக்கு வந்து பஃப் எடுத்துட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே, நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு டிசைன் கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூட் ஆகுமா, உங்களுக்கு போட பிடிக்குமா, உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, இந்த மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, நான் பண்ணனதுனால நான் குறைய நான் சொல்ல வரல. என்னன்னா மேக்ஸிமம் எல்லா டெய்லர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிஸியாக தான் இருப்பாங்க. வேலை இருந்துகிட்டே தான் இருக்கணும், இருந்தால் தானே நம்ம சம்பாதிக்க முடியும், அதனால செஞ்சுட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் இது 2 வேலை இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப வந்து இதை ஆல்ட்ரு பண்ணுறப்ப எங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். இதுக்கு நான் சார்ஜும் எதுவும் பண்ணவும் முடியாது. இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக கையை பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். நான் லோக்கலாக இருந்தால் அவங்க வந்து கேட்டிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பிரித்து கொடுங்க, நான் பண்ணி எனக்கு பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வந்து நமக்கு டைம் இல்லை, அதை பிரிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால லோக்கலாக இருந்தால் எனக்கு வந்து பிரித்து கொடுங்க அப்படின்னு நான் வந்து கேட்டிருப்பேன். பட் அவங்க காரைக்குடியில் இருக்காங்க, அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் கேட்டேன், இது ஏன் இதை அனுப்பிச்சிருக்கீங்கன்னு கேட்டப்போ இந்த மாதிரி எனக்கு அந்த பஃப் வேண்டாங்க, பிரித்து வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் அப்போவே சொன்னேன், ஐயோ என்னங்க இப்போ வந்து கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் உடம்பு இல்லாத இப்போ திரும்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, கொஞ்சம் இடையில பிரேக் ஆயிடுச்சு, டைம் வேற இல்லை, ரொம்ப நிறைய ஹெவி ஒர்க் இருக்குது. இப்போ வந்து சொல்கிறீங்களே, நீங்கள் முன்னாடி எனக்கு ஃபோனில் சொல்லியிருந்தா நான் பிரித்து கொடுக்க சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஐயோ தெரியலைங்க, தெரிஞ்சிருந்தா நான் பிரித்து கூட கொடுத்துருப்பேன். சரி பரவாயில்ல, இந்த ஒரு தடவை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு இதை நான் வந்து பிரித்து பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ என்ன நான் வந்து கஸ்டமருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்கள பார்த்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குமா, சூட் ஆகுமா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் பண்ணுங்க. ஏன்னா திரும்ப இதை வந்து பிரித்து அடிக்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகும். இதுக்கு உண்டான கிளாத் நான் வந்து சேர்த்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த காசு வேஸ்ட் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்க பாருங்க. அப்புறம் இன்னொன்று, இது வந்து டெய்லர்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். மெயினாக இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுலேருந்து லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் கொடுத்துருப்போம் பாருங்க, கையில் வந்து அந்த கீழே ரவுண்டு ஸ்கேலப்பும்
நெக் ரவுண்டு வந்துட்டு ஸ்கேலப்பும் வந்து நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ இது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து டிசைன்னா இதோட அந்த பஃப் ஒன்று தான், மற்றதெல்லாம் சும்மா தான் தைச்சிருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க இங்கே ட்ரையல் பார்த்தப்போ வந்துட்டு நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன், சாதாவாக லைனிங் வச்சு தைச்சோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிருந்தோம். அதை வேர் பண்ணுறப்ப மைல்டாக ஒரு லூஸ் இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இது வந்து மைல்டாக இருக்குங்க, நான் அதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு லூஸ் வராது ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் அதே மாதிரி 1/2 இன்ச் குறைச்சுட்டேன். அப்போ நான் எப்போவுமே ட்ரையல் பார்த்தேன் அப்படின்னா அப்பப்போ அது வந்துட்டு சேஞ்சஸ் என்ன இருக்கோ அதை வந்து மாற்றி வச்சுருவேன், ஏன்னா மறுபடியும் மறந்துடுவோம் இல்லையா. ஸோ அதனால் குறைச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த அளவில் தான் நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். இதில் ஒரு 7 ப்ளவுஸே என்னமோ பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் மட்டும் பர்டிகுலராக வந்துட்டு எனக்கு பாடி லூஸ் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அதை அவங்க வந்து டக் பிடிச்சிருக்காங்க. என்னன்னா இதில் என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, டக் பிடிச்சிட்டாங்களா, டக் பிடிச்சிட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து லூஸாக இருக்குங்க, இப்படி கழுண்டு வருதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரே டவுட், அது எப்படி நம்ம 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஒரே அளவு தானே, அது மட்டும் எப்படி லூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. சரி பரவாயில்ல நீங்கள் கொடுத்து விடுங்க, நான் பார்க்குறேன், நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இதோ அதை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. இதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் தையல் நம்ம 3 தான் நார்மலாக அடிப்போம், இப்போ பாருங்க 4ஆவதாக இருக்குது, லாஸ்ட் தையல் பண்ணியிருக்காங்க. அடிச்சவங்க நேரம், அதாவது கையிலிருந்து இடுப்பு வரைக்கும் ஒரே தையல் அப்படியே அடிச்சிட்டாங்க. ஸோ இடையிலையும் சேர்த்து அவங்க அந்த ஆங்கோல்கிட்டையும் அந்த தையல் வந்து வந்திருக்கு, அதாவது நெட்டுக்கு அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நெட்டுக்கு அடிச்சதுக்கப்புறம் பாடியெல்லாம் ஃபிட் ஆகிருந்துருக்கும். ஏன்னா இந்த ஒரு துணி மட்டும்தான் வந்துட்டு லூஸாக இருந்துச்சா, மீதி எல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க அப்படின்னா மேபி அது மெட்டீரியலோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆர்கன்ஸ் மாதிரி நரன்னு இருக்கா, அதனால பாடியில் வந்து நமக்கு ஃபிட்டாக இல்லாமல் மைண்டில் அந்த லூஸ் இருந்திருக்கலாம், தெரியல. ஸோ அப்படி சேர்த்து அடிச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா பாடியெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஆனால் வந்து கழுத்து போடல. எப்படி கழுத்து போகிறோம், இப்போ ஆம்போலோட ரவுண்டு அவங்களுக்கு 8.5 இன்ச்சு சரியா, அவங்க அடித்தப்ப என்ன ஆயிருக்குதுன்னா 8.25 ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் வந்து 1/2 இன்ச்சு குறைஞ்சி போச்சு. அப்போ 1/2 இன்ச்சு குறையிறப்ப என்ன ஆகும், ஆம்போலில் ஏறவே ஏறாது கை, சரிங்களா. அதே மாதிரி தளவு கையும் பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சு அவங்களுக்கு ரவுண்டு, பட் தைச்சப்ப அவங்களுக்கு வந்து 11.5 11.25 தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், கையும் ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், கையும் டைட்டுக்கு மேலே ஏறாது, ஆங்கோலும் மேலே ஏறாது, ஆனால் பாடியெல்லாம் ஃபிட்டாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கழுத்து கீழே இழுக்குமா. ஸோ இதுதான் அவங்க பண்ணின மிஸ்டேக்கு. இதில் நம்ம என்ன டெய்லருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்க மேபி கொஞ்சம் தைக்க தெரியுமா இல்லை இது மட்டும் பண்ணிக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய லேடிஸ் வந்து சொல்றது என்னன்னா, நான் தைப்பேங்க்கா, எனக்கு தைக்க தெரியும், ஆனா என்னால அந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடியலக்கா, ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துட்டே இருக்கு, அது ஏன் வருதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, அது எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் மிஸ்டேக்கே, இதுதான் ப்ராப்ளமே. அவங்களுக்கு தைக்க தெரியாமலாம் ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா அந்த மிஸ்டேக் எப்படி சரி பண்றதுங்கிறத அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்றது சகஜம், அது எல்லாத்துக்குமே சம்டைம் நடக்கதான் செய்யும். ஆனா அந்த தப்பை நம்ம எப்படி சரி பண்ணி கொடுக்குறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ அப்பதான் நம்மளால வந்து இன்னும் நிறைய நம்ம ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இப்போ என்னன்னா, நீங்க மேபி உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்க வீட்லயே வந்து இந்த மாதிரி டக் பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கஸ்டமரா இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாடி மட்டும்தான் பாருங்க, இந்த இடத்துல பாடி மட்டும்தான் டைட்டா இருக்கு அப்படின்னா இடுப்பு டைட்டா இருக்கா, பாடி மட்டும் டைட்டா இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல்லா செக் பண்ணுங்க. அதனாலதான் நான் வந்து இங்க வந்து அளவெடுத்து தைச்சாங்க அப்படின்னா நான் இங்கேயே ட்ரையல் பார்க்க சொல்றதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, மாற்றி சொல்லுவாங்க, அப்புறம் நான் ஒரு மாதிரி பிடிச்சி கொடுப்பேன், அது வேஸ்ட்டாகவே போயிடும், டைமும் வேஸ்ட் ஆகும், திரும்ப அவங்களுக்கு ஃபிட்டிங்கும் வராது. அது அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன தைச்சாங்க நல்லா இல்லை, ஒரே வார்த்தை அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம கரெக்டாக தான் செய்வோம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம செய்ய போகிறதில்ல, எல்லாத்துக்கும் கரெக்டாக செய்கிறப்ப எப்படி ஒருத்தருக்கு மட்டும் செட் ஆகாமல் போகும். அதனால தான் வந்துட்டு நான் இங்கேயே ட்ரையல் பாருங்கன்னு சொல்லுவேன். என்னன்னா, நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு பாடி மட்டும்தான் டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிடிக்க வேண்டியது ஆம்போலை விட்டுறணும். ஆம்போலை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆம்போல் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆம்போலை நீங்கள் வந்து டைட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளவுஸ் போடவே முடியாது, சரியா. ஸோ ஆங்கோல் பழைய இடத்துல இருந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அதாவது சரி 1/4 இன்ச்சு, மொத்தத்துக்கு 1/2 இன்ச்சு வரும். உங்களுக்கு எவ்வளோ லூஸ் அவ்வளோதான் வருங்க, அதுக்கு மேலெல்லாம் மேக்ஸிமம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பிடிச்சிட்டு வந்து பட்டி வரைக்கும் மட்டும் விடுங்க. பட்டி வரைக்கும் மட்டும்தான் நமக்கு பாடி கணக்கு, ஃப்ரண்ட் பாடி. பட்டிக்கு கீழே இடுப்பு கணக்கு வந்துடும்.
ஸோ அது வரைக்கும் மட்டும் அந்த ஒரு தையல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிட்டு கூட தைங்க, தப்பு இல்லை. ஸோ அப்படி பண்ணுங்க. இல்லை இடுப்பும் லூஸாக இருக்குன்னா இடுப்பு வரைக்கும் கொண்டு போய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுருங்க. ஆனால் எக்காந்து கொண்டு ஆம்ஹோல் டைட் பிடிக்கவே கூடாது. இந்த மாதிரி நெட்டு தையல் நீங்கள் அடிக்கவே கூடாது. சரியா? டக் பிடிக்கிறப்ப சொல்கிறேன். கை அதே மாதிரி கை மட்டும்தான், எனக்கு தளவு கை மட்டும்தான் லூஸாக இருக்குன்னா தளவு கையை மட்டும் உங்களுக்கு எவ்வளோ லூஸோ அதை பிடிச்சிட்டு ஆம்ஹோல் வர வர பழைய ஆம்ஹோல்லையே கொண்டாந்து விட்டுறணும். எக்காந்து கொண்டு நீங்கள் நேருக்கு நேர் தையல் அடிக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மேபி கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு இது புரிய வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் டெய்லராக இருக்கீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ எந்த இடத்துல லூஸாக இருக்குது, எந்த இடத்துல டைட்டாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுங்கள். ஓவராலாக ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக இருக்கவே இருக்காது. திரும்ப திரும்ப அது ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன சரி பண்ணீங்கனாலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டு ப்ளவுஸ் எடுத்து உள்ளே திருப்பி பார்த்தா நெட்டுக்கு அப்படியே தையல் விட்டுருந்தாங்க. அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கால் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி இப்படி பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நிறைய பேர் இதை தெரியாமல் டெய்லரிங்கில் என்னால் மேலேயே வர முடியல, எனக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைக்கிறது எல்லாத்தினாலையும் தைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறத தெரியாமல் விட்டுறது தான் உங்களால் வந்துட்டு எதுவுமே வந்து கரெக்டாக செய்ய முடியாதுக்கு ரீசன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதை கண்டிப்பாக தட்டி விட்டுருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம இதை வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஆரி ஒர்க் இல்லை பேட்டர்ன் ஒர்க் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நார்மல் ப்ளவுஸ் வேண்டாம், அதை பக்கத்தில் தைச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேலை வேணும் இல்லைங்களா? தைச்சுக்கோங்க. இல்லை எனக்கு எங்கேயுமே செட் ஆகலைன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லலை. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கும் வேலை இருக்கணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி கேட்டீங்கனாலும் சரி, நாங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு வேர்ல்டு வைடு ஷிப்பிங்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தீங்கனாலும் எங்ககிட்ட வந்துட்டு ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் பிரேக் விட்டுட்டோம், இனிமேட்டு கண்டிப்பாக நம்ம வந்து போடுவோம். கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் நம்மளால் போட முடியறதில்ல. பட் ஆனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டா நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸோடு உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். பாய்.